ஒரு பெரிய சபை நடத்தணும்னா என்ன வேணும்? ஒரு பெரிய கட்டடம், நூற்றுக்கணக்கான மக்கள், நிறைய பணம் இல்ல? இல்ல, ஒரு திறந்த வீடு, ஒரு திறந்த இருதயம், அது போதும். என் பேரு பிரிஸ்கில்லா, என் கணவர் அக்குல்லா. நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? நாங்க ரோமாவில் ஒரு காலத்துல நல்ல வசதியா வாழ்ந்தவங்க. சில சரித்திர ஆசிரியர்கள் நான் ரோம மேல்தட்டு குடும்பத்தை சார்ந்தவன் கூட சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் ரோம சக்கரவர்த்தி கிளாடியஸ் ஒரு உத்தரவு போட்டார். யூதர்கள் யாரும் இங்க இருக்கக்கூடாது, வெளியேறுங்க. காரணம், கிறிஸ்தஸ் என்பவரை பற்றி நாங்க பேசினது அவருக்கு பிடிக்கல. ஒரே ராத்திரியில அகதிகளானோம். எங்க வீடு வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையோட கொருந்து பட்டணத்துக்கு வந்தோம். அங்க எங்களுக்கு கிடைச்ச புது தொழில் கூடாரம் தைக்கிறது. பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தனா இப்போ முரட்டு துணிய கோட் ஹேர் கிளாத் அத ஊசியில குத்தி தேய்க்கிறேன். கையெல்லாம் காய்ப்பு. அப்பதான் அந்த தனிமையான மனிதர் எங்க கடைக்கு வந்தார். பவுல். அவரும் எங்களை போல ஒரு கூடாரம் தைக்கிறவர் தான். நாங்க 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சோம். பகல் முழுக்க தொழில். ராத்திரி முழுக்க வேத ஆராய்ச்சி. என் வாழ்க்கையின் அர்த்தம் அப்பதான் எனக்கு முழுமையா புரிஞ்சுது. ஊழியம் செய்ய பாப்புலாரிட்டி தேவையில்லை. இந்த கூடாரம் தைக்கிற இடமும் எனக்கு பிரசங்க பீடம் மாதிரி தான். எபேசுவுக்கு போனப்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. Listen now, for the truth is at hand. Let your hearts be still and receive the light. Open your minds to the mystery. அப்பல்லோன்னு ஒருத்தர் வந்தாரு. பெரிய பேச்சாளர், வேதம் முழுக்க அத்துப்படி. ஆனா அவருக்கு இயேசுவை பத்தி முழுசா தெரியல. The words are strong, but the path is not for all. We must bridge the gap to the faithful. நானும் என் கணவரும் என்ன செஞ்சோம் தெரியுமா? அவரை அவமானப்படுத்தல. My friends, we are gathered to embrace our shared destiny. Let us walk forward with courage and unity. சத்தம் போட்டு திருத்தல. அவரை எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டோம். Apollos, join us. It would be an honor. அந்த சின்ன வீட்டுக்குள்ள சாப்பாட்டு மேஜையில வச்சு அவருக்கு தேவனுடைய வழிய இன்னும் ஆழமா சொல்லி கொடுத்தோம். ஒரு பெரிய அறிவாளிக்கு ஒரு பெண் சொல்லி கொடுக்கிறது அந்த காலத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். ஆனா அக்குல்லாவுக்கு என் மேல இருந்த மரியாதை அதை சாத்தியமாக்குச்சு. வேதாகமத்துல பல இடங்கள்ல என் பேர் என் கணவர் பேருக்கு முன்னால வருவத கவனிச்சிருக்கீங்களா? அதற்கு காரணம் நான் முன்னாடி நின்னதால இல்ல, என் கணவர் எனக்கு துணை நின்னதால. ரோமா, கொரிந்து, எபேசு, நாங்க போன இடமெல்லாம் எங்க வீடை திறந்தோம். பிரிஸ்கில்லா வீட்டுல இருக்க சபைன்னு தான் வேதாகமம் சொல்லுது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்ய நீங்க பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வீடு சின்னதா இருக்கலாம், ஆனா உங்க மனசு பெருசா இருக்கணும். Welcome. My heart is glad to see you.
உங்க சாப்பாட்டு மேஜைய வசனத்தை தியானிக்கிற இடமா மாத்துங்க. Welcome. Come in, everyone. Shalom. So good to see you as well. The house is full of joy. உங்க வரவேற்பு அறைய சபையா மாத்துங்க. என் பேரு பிரிஸ்கில்லா, வீட்டையே சபையாக்கின பெண். Listen, the word is alive among you. Receive this truth with open hearts.